ஏழை எளிய மற்றும் அனைத்து தரப்பு மக்களின் உயிர்காக்கும் சேவையில் பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அனைத்து வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்ட 3,11,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 30 சிறிய ரக ஆம்புலன்ஸ்கள் மற்றும் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 40 புதிய அவசர கால ஊர்திகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கினார். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 1,90,00,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட வெள்ளி விழா கலைக்கூட கட்டடம் உட்பட 40,36,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான மருத்துவ கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர மருத்துவ வசதிகள் தங்கு தடையின்றி கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துதல், புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை தோற்றுவித்தல், மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த மற்றும் மருத்துவம் சாராத பணியாளர்களை நியமித்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மருத்துவ மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 1,90,00,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட வெள்ளி விழா கலைக்கூட கட்டடத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 4,47,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தேர்வுக்கூடம், விரிவுரையாளர் கூடம் மற்றும் கூடுதல் நூலக கட்டடம் ஆகியவற்றினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இதேபோன்று சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் 1,28,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சிடி ஸ்கேனர் கருவி, கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தரை மற்றும் 3 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள கட்டடத்தின் தரைதளத்தில் வெளி நோயாளி பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, நுண்கதிர் பிரிவு, பரிசோதனை கூடம், மாணவர்களுக்கான செய்முறை விளக்க அறை, பிரசவ அறை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகள் உள்ளிட்ட வசதிகளுடனும் முதல் தளத்தில் அறுவை சிகிச்சை அரங்குகள், பிரசவத்திற்கு முன் மற்றும் பிரசவத்திற்கு பின் தங்கும் படுக்கை வசதி கொண்ட அறைகள், குருதி சேமிப்பு அறை ஆகியவையும், 2ஆம் தளத்தில் பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் அறைகள், மாணவர்களுக்கு வகுப்பறை, நுண்கதிர் கருவி, குழந்தைகள் நல பிரிவுகள், சோதனை கூடம், மருந்து கழிவுகள் சேமிக்கும் அறை மற்றும் மருத்துவர்கள் அறை, 3ஆம் தளத்தில் 66 படுக்கை வசதி கொண்ட மகப்பேறு பிரிவு ஆகிய அனைத்து வசதிகளுடன் 6,38,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். இதேபோன்று நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனையில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நோயாளிகள் காத்திருக்கும் கூடம் மற்றும் 28,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பிணவரை கட்டடம், வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன சமையலறை கட்டடம், கீழவேலூர் அரசு மருத்துவமனையில் 13,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன சமையலறை கட்டடம், பொறையார் அரசு மருத்துவமனையில் 13,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன சமையலறை கட்டடங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் தீக்காய சிகிச்சை பிரிவில் 4,50,00,000 ரூபாய் செலவிலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எனப்படும் மேம்படுத்தப்பட்ட ஒப்புயர்வு மையம், நாகப்பட்டினம் மாவட்டம் மாதிரவேலூர், திண்டுக்கல் மாவட்டம் ஆர்கோம்பை, சேலம் மாவட்டம் மாட்டையாம்பட்டி, சௌரியூர் மற்றும் சூளாங்குறிச்சி, ஈரோடு மாவட்டம் ஓங்கல்வாடி, ஓசூர் மற்றும் கடம்பூர் ஆகிய கிராமங்களில் 6,29,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 8 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை, வேலூர் மாவட்டம் ஊசூர், சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை, திருச்சி மாவட்டம் வளநாடு ஆகிய 4 இடங்களில் 3,26,00,000 ரூபாய் செலவில் 30 படுக்கைகள் கொண்டதாக தரம் உயர்த்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் மேம்படுத்தப்பட்ட உயிர்காக்கும் உபகரணங்கள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளுடன் 1,74,00,000 ரூபாய் செலவில் உலகத்தரம் வாய்ந்த 24 மணி நேர கட்டணமில்லா அவசர கால மருத்துவ முதலுதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 3 மருத்துவர்கள், சிறப்பு பயிற்சி பெற்ற 9 மருத்துவ உதவியாளர்கள் பணிபுரிவர்.
இந்த முதலுதவி மையத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். ஏழை எளிய மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் மொத்தம் 30,73,80,000 ரூபாய் மதிப்பீட்டிலான அரசு மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கட்டடங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தமிழகத்தின் அனைத்து பகுதியிலிருந்தும் பொதுமக்கள் மருத்துவம் தொடர்பான தகவல்கள் மற்றும் ஆலோசனைகளை பெறும் வகையில் 24 மணி நேர 104 மருத்துவ உதவி சேவையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இந்த சேவையில் மருத்துவம் தொடர்பான தகவல்கள் மற்றும் ஆலோசனைகள் 24 மணி நேரமும் வழங்கப்படுகின்றன. மேலும் அரசு மருத்துவமனை சேவைகள் தொடர்பான குறைகளையும் பொதுமக்கள் இந்த உதவி மையத்திற்கு தெரிவிக்கலாம். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்திடும் வகையில் அரசு ஆரம்ப சுகாதார மையங்கள், அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், நகர்ப்புற மருத்துவமனைகள், சிறப்பு சிகிச்சை மையங்கள், மாவட்ட நல்வாழ்வுத்துறையின் துணை மற்றும் இணை இயக்குநர்கள், அனைத்து சுகாதாரத்துறை தலைவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், சுகாதாரத்துறை செயலர் என அனைவரையும் 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ள ஏதுவாக ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஒரு கைபேசி என்ற முறையில் மருத்துவத்துறையைச் சேர்ந்த 2580 அலுவலர்களுக்கு 63 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட கைபேசிகளை வழங்கும் அடையாளமாக 2 பேருக்கு கைபேசிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேரில் வழங்கினார். உணவு வணிகம் செய்வோர் சிரமமின்றி இணைய வழி வாயிலாக உரிமம் பெறவும் பதிவு செய்யவும், களப்பணி அலுவலர்கள் வழக்கமாக மேற்கொள்ளும் ஆய்வு அறிக்கைகளை உடனுக்குடன் கையடக்க கணினியில் பதிவு செய்யவும், தவறுகளை தவிர்க்கவும் முதற்கட்டமாக 87,97,000 ரூபாய் மதிப்பீட்டிலான டேப்லெட் எனப்படும் கையடக்க கணினிகளை 32 மாவட்ட நியமன அலுவலர்களுக்கும் 310 உணவு பாதுகாப்பு அலுவலர்களுக்கும் வழங்கும் அடையாளமாக 3 பேருக்கு கையடக்க கணினிகள் என மொத்தம் 5 பேருக்கு கைபேசிகள் மற்றும் கையடக்க கணினிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். உயிர்காக்கும் சேவையில் பல புதிய முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தும் தமிழ்நாடு அரசு சாதாரண வாகனங்கள் கூட செல்ல முடியாத மலையோர கிராமங்கள், காடு சார்ந்த இடங்கள், பழங்குடியினர் வாழும் இடங்கள் போன்ற பகுதிகளுக்கு செல்லத்தக்க வகையில் அனைத்து வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்ட 3,11,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 30 சிறிய ரக 108 அவசர கால ஊர்திகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் வழங்கினார். இந்த அவசர கால ஊர்திகளில் குளிர்சாதன வசதி மற்றும் இந்தியாவிலேயே முதன்முறையாக மடக்கக்கூடிய தூக்கு படுக்கை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் 108 அவசர கால சேவையை விரிவுபடுத்தும் விதமாக 5 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட 40 புதிய அவசர கால ஊர்திகள் ஆகியவற்றையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கும் அடையாளமாக 2 ஓட்டுநர்களுக்கு ஊர்தியின் சாவிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் திறந்து வைத்த கட்டடங்கள், வழங்கிய கைபேசிகள், கையடக்க கணினிகள் மற்றும் அவசர கால ஊர்திகள் ஆகியவற்றின் மொத்த மதிப்பு 40,35,77,000 ரூபாய் ஆகும். இந்த நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர், தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் டாக்டர் ஜே. ராதாகிருஷ்ணன், தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் திரு MS சண்முகம், மருத்துவ கல்வி இயக்குனர் டாக்டர் சே. கீதா லட்சுமி மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்.